ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம பை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த பையில் இன்றைக்கி ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆயிரும். கீழே ஒரு பீஸ் வச்சு மேலே பட்டி மாதிரி இருக்கு இல்லையா? இந்த ரவுண்டாக இது வச்சு இந்த பட்டியை வந்து ஜாயின் பண்ணி விடணும். இது வந்து ஜாயிண்ட்டுன்னா ஓவர்லாக்கு தான் போடுறாங்க. ஓவர்லாக்கு எல்லாமே ஓவர்லாக்கு தான். இதில் முக்கால்வாசி வேலை ஓவர்லாக்கு தான். ஒரு சில இதில் மட்டும்தான் சிங்கர் தையல் வரும். மற்றபடி எல்லாமே ஓவர்லாக்கு தான். அவங்க ஜாயின் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த ஒயிட் கலர் பீஸில் இவங்க ப்ளூ கலர் பீஸை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இதே மாதிரி 2 பீஸு ஜாயின் பண்ணணும். 2 பீஸை ஜாயின் பண்ணி விட்டுட்டு அடுத்து தான் சிங்கர் தையல் போடுறதுக்கு கொடுப்பாங்க. அந்த சிங்கர் தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இதில் வந்து சைடில் ஓவர்லாக் போடணும். சிங்கர் தையல் போட்டு அதுக்கு மேலேயும் ஒரு ஓவர்லாக் போடணும். அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து வந்து 8 இன்ச்சு கணக்கு பண்ணி வீ பிடிக்கணும். வீ பிடிச்சிட்டோம்னா அதையும் வீ பிடிச்சிட்டு அதுக்கும் ஓவர்லாக் போட்டு அதை கட் பண்ணி விட்டா பார்க்க அழகாக இருந்தது. ஆனால் இதோட உழைப்பு வந்து திட்ட ஒரு 8 பேரோட உழைப்பு இருந்தது இதில். ஆனால் உழைச்சாலும் பரவாயில்ல. ஆனால் கடைசியில் ஃபினிஷிங்காக பையை பார்த்திங்கன்னா பார்க்கையே அந்த கலருக்கும் அந்த பைக்கும் அழகாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ வந்து தள்ளி விடாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த பை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஒருத்தங்களா ஒரு வேலையாக பார்த்ததுக்கப்புறம் கடைசியில் தான் இந்த ரவுண்டு மாதிரி இருக்குது இல்லையா? அதில் வந்து ரோப்பு வந்து கொடுத்து அதை இங்கிட்டும் தைச்சி 2 தையல் மட்டும் போட்டு கைத்தையல், அதாவது கைத்தையல் போட்டால் தான் பிரிஞ்சு வராது அப்படிங்கிறதுனால. ஏன்னா அதுலேயே மிஷின் தையல் போடலாம், தப்பு இல்லை. ஆனால் அது வந்து ஊசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ரோப்போட போட்டால் கூட ஒன்றும் தெரியாது. 2 ரோப்பையும் ஜாயின் பண்ணி தையல் போடும்போது கண்டிப்பாக ஊசி உடையும். அதனால் அவங்களா யோசித்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக யோசித்து அந்த தையல் போட்டு ஊசி வச்சு தையல் போட்டு தைச்சி விட்டாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. பெண்களுக்குள்ளேயும் இவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு ஒரு சில வீடியோ பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி செய்யும்போது தான் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட உள்ள திறமையை அவங்க வெளிக்காட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஒரு சில வேலைகளை வச்சு தான் தெரியும். இந்த பை வந்து எப்போக்கா வரும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த பை வரும். ஆனால் வந்தாலும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி தான் நாங்கள் மாடலாக தைப்போம். அதுவே அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு பரவாயில்ல, நல்லா யோசித்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்து ஆர்டர் கொடுப்பாங்களாம். உண்மையிலே அது பெருமைக்குள்ள ஒரு விஷயந்தான். வீடியோ போடணும்னு செல்லை எடுத்தாலே பேசுகிறதுக்கே எனக்கு வர மாட்டேங்குது. மற்றபடி வேறு ஏதாவது பேசணுன்னா பேசிடுவோம். இந்த வீடியோவில் நல்லா பேசுகிறோமே அப்படின்னு யோசித்து பேசுகிறவங்களே மண்டை காஞ்சி போயிடுது. பேக்கை வந்து கேட்ட டயத்துக்கு டெலிவரி பண்ணணும்னு அந்த அக்காவுக்கு வந்து ஓனர் அக்காவுக்கு வந்து டென்ஷன் அதிகமாகிடுச்சு. சீக்கிரம் டெலிவரி பண்ணணுமேன்னு அதிலே வந்து நம்ம ஏதாவது சொன்னால் கூட டென்ஷன் ஆகிடுறாங்க. ஆமாம், என்ன பண்ணுறது, சீக்கிரம் தைச்சி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக பையோட ஃபினிஷிங் வந்து வந்துருச்சு. இதை தைச்சி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பை பார்க்க அழகாக இருக்குதும். அந்த கலரு தான் உண்மையிலே நல்லா தூக்கி கொடுக்குது. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஒரு 4 நாளாக வந்து என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. எதனாலனா நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன். ஒரு வேலையாக ஊருக்கு போயிட்டேன். அதனால் பை வீடியோவும் சரி, சமையல் வீடியோவும் என்னால் போட முடியல. அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் பை வீடியோ வந்து பாதி ஃபினிஷிங் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சரி அப்போ போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை எடுத்திருந்தோம். அதுக்கு முன்னாடி தைச்ச பை தான் நேற்று காலையில் போட்ட வீடியோவில் வந்திருக்கோம். இது அதுக்கப்புறம் தைச்ச பை தான். என்னடா வீடியோவில் பேசுனதே பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. என்னுடைய அறுவையை தாங்க முடியலன்னா என்னுடைய பேச்சு கேட்காதீங்க. மற்றபடி பேக்கோட வீடியோவை பாருங்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இந்த பேக்கை தைக்கங்குள்ளையும் டங்கு வேறு அந்து போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எங்களுக்கு இந்த ஞாபகம் வந்தது டைலாக்கு. அப்படியே சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க. இன்னும் டெலிவரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் எங்கள் வீடியோ வந்து ஒன்றா உங்களுக்கு வரும். நாங்கள் வித்தியாசமாக போடுற பை இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும்.
நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி பை தைச்ச அனுபவம் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஐடியா படி தைக்கணுன்னா அதையும் சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஒரு வழியாக பையோட ஃபினிஷிங் முடிஞ்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சு. இந்த கலரு எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒயிட்டும் ப்ளூவும் கலந்துருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நம்ம இப்படிலாம் தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து ஒரு சந்தோஷந்தான் எங்களுக்கு எல்லாருக்குமேவும். இந்த பேக் வந்து பையோட நேமோடு வந்துருச்சு பார்த்தீங்களா? பாருங்களேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நல்லா எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இந்த பை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சூப்பர். இந்த வேலை முடிஞ்சுச்சு. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.